ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் எபிசோடில் மீனாவும் செந்திலும் சந்தோஷமாக பேசிட்டு வராங்க. அப்போ நம்ம கோமதி கால் பண்ணுறாங்க. என்ன மீனா ஃப்ரீயாக இருக்கேன்ட்டு. சொல்லுங்க அத்தை, என்ன விஷயம்? இல்லடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தனிமையில் இருக்கேன், நான் உடனே வீட்டுக்கு வருவான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, நானும் உங்கள் பையனை தான் பேசிக்கிட்டு வரோம் அப்படின்னு. இல்லை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை உடனே வா பேசலாம்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்கடி, எதுக்கு நான் வர டிஸ்டர்ப் பண்ணுறேன், பார்த்து ஒழுங்காக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, உங்களை மாதிரி மாமியார் மருமகள் நான் உலகத்திலே பார்த்ததில்ல. இது மாதிரி எல்லோரும் இருந்துட்டா வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. வீட்டுக்கு ஒருத்தவங்க எப்படி இருக்கணும், 2 பேரும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறீங்க. எங்கள் அம்மா சொன்னதால் தான் நம்ம பிரச்சனையே தீர்ந்தது. எங்கள் அம்மா தான் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்காக எவ்வளோ வரைஞ்சி கட்டிட்டு வராங்க, ஏன் கூட பார்க்காம மருமகளுக்காக எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க மீனான்னு செந்தில் மீனா கிட்ட சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே வருவாங்க. சிரித்து பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் இருந்து தங்கம்மாயிட்ட கால் வரதை பார்த்துட்டு ரொம்ப எரிச்சல் ஆயிரம். செந்தில், நீ திருந்தவே மாட்டியா, எதுக்கு அவங்கக்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க, போன வாரம் தானே சந்தி சிரிக்க வச்சாங்க, நம்ம குடும்பத்தையே கோர்ட்டு வாசல் ஏற்றுனாங்க, அவங்ககிட்ட என்ன பேச்சு மீனா, தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட பேச்சு வச்சுக்காத, அவங்க கூட சேர்ந்து எதனா திருப்பி நம்ம எங்கள் குடும்பத்தை வெளியே நிற்க வச்சா நீ அவ்வளோதான், உனக்கு எனக்கும் பயங்கர சண்டை வரேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு செந்தில் அங்கேருந்து போயிடுறாரு. அவங்களும் தங்கமயில் ஃபோனை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணிடுறாங்க மீனா. ஒரு பக்கம் ராஜு கதிரா நல்லா சந்தோஷமாக இருக்கா, பீச்சு பார்க்கு ஹோட்டலுன்னு போயிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஐபிஎஸ் ஆவாங்க பார்த்தா ராஜேஷ் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறேன் நம்ம கதிர். அந்தளவுக்கு ரொம்ப லவ் மூட்டில் போயிட்டுருக்காங்க. அம்மாவுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கா அந்த கதிர். என்னம்மா, நான் ரொம்ப சாரிம்மா, நான் மனசு நோவு வரைக்கும் நிறைய பேசிட்டேன், ராஜி வரேன்னு எனக்கு நீ பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ என் வாழ்க்கை நாசம் பண்ணிட்ட, எப்படிலாம் உன்னை திட்டம்மா, அதெல்லாம் மனசு கவலைப்படாத, ஆனால் நீ இப்போ தான் நீ எவ்வளோ நல்லது பண்ணியிருக்க, என் வாழ்க்கையிலையும் சரி எல்லா ராஜியோட குடும்பத்துக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் நீ நல்லதமாக பண்ணியிருக்க, நீ பண்ணது எல்லாமே 100% நியாயந்தம்மா, அப்பா கோவம் குறைஞ்சிரும், அதை பற்றி நீ ஃபீல் பண்ணாதம்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு நல்லா அன்பாக ஆதரவாக பேசிகிட்டு இருக்கான் கதிர். அவனை விடுறா, இதில் என்ன இருக்குது, உங்கள் அவனை ஃபுல்லாக ராஜ்ய பத்திரமா கூட்டின்னு போய் கூட்டின்னு வா, அவளை நல்லா பார்த்துக்கூட, அவளை கண்காலமாக வச்சுக்கோ, அதானே எனக்கு வேதும்னு சொல்கிறாங்க இந்த கோமதி. மீனா, நான் தைரியமாக தாண்டி இருக்கேன், உங்கள் மாமா ரொம்ப மிஞ்சிறாரு, நான் எத்தனை தடவை போய் சாரி கேட்குறது, 30 வருஷம் கூட வாழ்ந்தார், என்னை பற்றி நீ புரிஞ்சிக்கல, ரொம்ப சீன் போடுறாரு, அவர் எப்போ பேசிட்டோம், நான் விட்டுட்டேன், அவரை கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன தெளிவாகிடுறாங்க நம்ம கோமதி. அப்போ சரவணன் ஒரு பொண்ணை பார்க்குறாருங்க. இது புது ட்விஸ்ட்டாக இருக்குது. அவர் ஆல்ரெடி காதலிச்ச பொண்ணு அஞ்சலி, அந்த பொண்ணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் கல்யாணம் ஆகி ஏதோ புருஷன் கூட பிரிஞ்சு வாழ்கிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க. சரவணை பார்த்து சரவணன் தன் வாழ்க்கையை பற்றி எதுவுமே சொல்லிக்கல. அவருக்கு ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் அந்த பொண்ணை பார்த்த உடனே. 2 பேரும் நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.